எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தாரு. அவர் எப்பவுமே ஒரு இடத்துலயே படுத்துட்டு ரொம்ப சோம்பேறியா இருந்தாரு. இவர் அப்படியே இருந்தனால இவருக்கு பல நோய்கள் இருந்துச்சு. தும்மல், சளி, இருமல், காய்ச்சல் அப்படின்னு சொல்லி பல நோய்கள் இருந்துச்சு. இவர் எந்தெல்லாமோ டாக்டர் கிட்ட போய் பாக்குறாரு. யாருக்கும் என்னவும் பண்ண முடியல. அப்புறம் கடைசியா ஊருக்கு ஏதோ புது டாக்டர் வந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போறாங்க. அவரு ஒரு மாத்திரை கொடுக்குறாரு. அது ஒரு டப்பால இருக்கு. ஸோ இவரு கொடுத்துட்டு, இது நார்மலாலாம் சாப்பிடக்கூடாது, உனக்கு எப்பெல்லாம் வேர்க்குதோ அப்ப மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் அப்படி உட்கார்ந்து பாக்குறாரு. இவர் குளிர்காலத்தினாலதான் எனக்கு வேர்வை வரலன்னு சொல்லி பல பெட்ஷீட் எல்லாம் மேல போட்டு பாக்குறாரு. அப்புறம் டிவி பார்த்து பாக்குறாரு, போன் பார்த்து பாக்குறாரு. எதுக்குமே அவருக்கு வேர்வையே வரல. அதுக்கப்புறம் அவங்க வைஃப் சொல்றாங்க, இந்த மாதிரி நீ வெளியே ஒரு நிலம் இருக்கு, அங்க போய் மாட்டை வச்சுட்டு உழுதுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவர் உழுதுட்டு வரவும் இவளுக்கு ரொம்ப வேர்த்திருச்சு. இவர் அதே மாதிரி சாப்பிட்டுட்டும் இருக்காரு. இவர் இப்படியே பண்ணிட்டு இருக்க அந்த பாட்டில்ல இருக்கிற மாத்திரை பாதி கம்மியாயிடுச்சு. இவருக்கு நல்லாவும் குணமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவரு டாக்டர் கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி என்ன மருந்து நீங்க கொடுத்தீங்க, எனக்கு எந்த டாக்டர் கிட்ட போய் இது பண்ணாலும் இந்த சரியாகல, உங்ககிட்ட வந்தோன்னே இது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அந்த டாக்டர் சொல்றாரு, உனக்கு கொடுத்தது பெரிய மருந்தெல்லாம் இல்ல, அந்த மருந்துல துளசியும் கரும்பு சர்க்கரையும் மட்டும்தான் இருக்கு. நீ அந்த மருந்துனால உனக்கு குணமாகல, நீ அங்க போய் ஏறு புடிச்சு இது பண்ணல, அதனால அந்த வேர்த்தப்போ அதனாலதான் உனக்கு பார்த்தனா குணமாயிருக்கு. ஒரு மனுஷனுக்கு எந்த இதா இருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா உழைச்சானா அந்த இதே அவனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம காலத்துல இருக்கவங்க எல்லாரும் இந்த கம்ப்யூட்டர், போன் அதுலதான் நம்மளுக்கு வேலை இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி விவசாயம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ அதனால நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த போனு, லேப்டாப் அதுல பண்ற வேலை நம்ம பண்ணலாம். பட் நம்ம 45 நிமிஷம் அதை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போய் வெளியே போய் நடக்கிறதோ, சூரியனை பாக்குறதோ, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாலே நம்மளுக்கு அது போதும் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சீவ்னி. நன்றி, வணக்கம்.